பித்த உடம்புக்கும் கப உடம்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பித்த உடம்புக்காரங்க கருமையா இருந்தாலும் கலையா இருந்தாலும் அழகா இருப்பாங்க. கப உடம்புக்காரங்க மாநிறமாக இருந்தாலும் அழகா இருந்தாலும் கவர்ச்சியுடன் இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் நம்ம பார்த்தோம்னா என்ன வித்தியாசம்? ஒரே உயரம் தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அந்த உருவத்திலும் அவர்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய வசீகரம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது கப உடம்புக்காரங்களுக்கு. நீங்க ஜவஹர்லால் நேரு எடுத்துங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்னதான் அவர் முதல் பிரதமர் ஆவதற்கு அவருக்கு நிறைய போட்டிகள் இருந்தாலும் கூட கடைசியில் வெற்றி பெற்றது யார்? அந்த இடத்துல நேருஜி தான். காரணம், அந்த கப உடலமைப்பை கொண்டவர்களால மட்டும்தான் தலைமை பதவிக்கும் செல்ல முடியும், அந்த பதவியையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியும் செய்ய முடியும். புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பில்கேட்ஸ் எடுத்துங்க, அவர் ரொம்ப புத்திசாலியா கிடையாது, ஆனால் கப உடலமைப்பை கொண்டிருக்கிறதுனால அவர் கீழே 1000 அல்ல லட்சம் புத்திசாலிகளை வேலை செய்ய வைக்கிறாங்க இல்லையா? அதுதான் கப உடலமைப்பை கொண்டவர்கள். நம்ம எம்ஜிஆர் உதாரணமா சொல்லலாம். அவர் ரொம்ப கோபக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோபம் தண்டிப்பு முடிஞ்ச பிறகு சரி அரவணைத்து உனக்கு இன்னொரு வாய்ப்பு, வாழ்க்கையை நன்றாக நடத்துன்னு சொன்ன உதாரணங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல. அவர் கப உடம்புக்காரர். உலகெங்கும் உள்ள நாயகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். வாத உடலமைப்பை கொண்டவர்களை பற்றியும் பித்த உடல் அமைப்பை கொண்டவர்களை பற்றியும் பார்ப்போம். அப்ப மீதம் இருப்பது யார்? கப உடலமைப்பை கொண்டவர்கள் தான். இந்த கப உடலமைப்பை கொண்டவர்கள்லாம் பெரிய அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லுவோம். ஏன்னா மற்றவர்கள்லாம் முடிந்து முயன்று தவமாயிருந்து கிடைக்காத விஷயங்கள் கூட கப உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். கப உடலமைப்பை சார்ந்தவர்கள் அதே போல உடலமைப்பு, மனம், ஏற்படக்கூடிய நோய்கள்னு 3 பிரிவா நம்ம பார்க்கலாம். முதல்ல கப உடலமைப்பை சார்ந்தவர்களுடைய உடல் எப்படி இருக்கும்? இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய 6 அடி உயரம் இருக்கக்கூடிய அனைவருமே கப உடலமைப்பை சார்ந்தவர்கள் தான். பொதுவாக நம்ம பார்க்குறோம்ல, நம்ம ஜவஹர்லால் நேரு எடுத்துங்க, மகாத்மா காந்தி எடுத்துங்க, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். 5.25 அடி 6 அடி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கப உடலமைப்பை சார்ந்தவர்களால் மட்டும்தான் இந்த உயரத்தையே அடைய முடியும். அதே போல கப உடலமைப்பை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் மாநிறமாக, பார்ப்பதற்கு வெள்ளை நிறமாக, ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தோடு பூசிய உடலோடு இருப்பாங்க. பித்த உடம்புக்கும் கப உடம்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பித்த உடம்புக்காரங்க கருமையா இருந்தாலும் கலையா இருந்தாலும் அழகா இருப்பாங்க. கப உடம்புக்காரங்க மாநிறமாக இருந்தாலும் அழகா இருந்தாலும் கவர்ச்சியுடன் இருப்பாங்க. இது 2 தான் வித்தியாசம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் நம்ம பார்த்தோம்னா என்ன வித்தியாசம்? ஒரே உயரம் தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அந்த உருவத்திலும் அவர்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய வசீகரம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது கப உடம்புக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். பெரும்பாலும் கலைத்துறையில் நீங்க பார்க்கக்கூடிய 100 பேர்ல 90 பேர் இன்றைக்கு கப உடலமைப்பை கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும். இல்லைன்னா அந்த வசீகர சக்திங்கிறது அவங்களுக்கு வராது. 3வது, கப உடலமைப்பை சார்ந்தவர்கள் ஆள் எப்பவுமே பார்த்தா கொஞ்சம் பூசணா மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள ஒல்லியாவே நீங்க ஆக்கவே முடியாது. அவங்கள ஒரு வாரம் 10 நாள் கூட பட்னி போடுங்களேன். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஹிட்லர் ஜூஸை கொடுமைப்படுத்தினாராம். கொடுமைப்படுத்தும் போது அவங்கள அடிக்க சொல்லும் போது அந்த சிப்பாய்களுக்கு அவங்கள அடிக்கவே மனசு வரலையா. அப்ப அவரு கேட்டாராம், ஏன் அவங்கள அடிக்க மனசு வரல? அவங்கெல்லாம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பயோகிராஃபியில படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, அவங்க எல்லாருமே கப உடலமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். அப்புறம் யூதர்களை பற்றியும் அதே போல அவர்களுடைய புகைப்படங்கள், அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை பார்க்கும்போது அதிசயக்கத்தக்க வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கப உடலமைப்பை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு புரியுது. நீங்க ரத்தன் டாட்டா எடுத்துங்க, அவரெல்லாம் பாருங்க, அவரோட உயரம் 6 அடி. அதே போல அவரோட நிறத்தை பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா கப உடலமைப்பை கொண்டவர்கள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு 80 வயது ஆனாலும் தலையில் வழுக்கை விழாது, முடி நரைக்காது. இன்னைக்கு நீங்க 80 வயசு தாத்தா ஒருத்தரை பாக்குறீங்க, அவரோட தலைமுடி நரைக்கலனா, நல்லா இருக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கப உடம்பு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, பொதுவாக உறுதியான தசை, உறுதியான எலும்புகள், உறுதியான முதுகுத்தண்டு, உறுதியான மூட்டுகள், ஏன் பற்கள் கூட உறுதியாக இருக்கக்கூடியது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு தான். நீங்க வாத உடம்புக்காரங்களுக்கும் பித்த உடம்பு
உடம்புக்காரர்களுக்கும் மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி என்ன வேணா ஏற்படலாம். ஆனா கப உடம்புக்காரங்க நம்ம பார்ப்போம், நம்ம பாட்டி வீட்டில் கப உடம்புக்காரங்களா இருப்பாங்க, 80 வயசு ஆகும், அவங்க கிச்சனில் நின்று சமையல் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அம்மா வாத உடம்புக்காரங்களா இருப்பாங்க, 40 வயசுலேயே ஐயோ என்னால் முடியல, எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதும்பாங்க. நாம யோசிப்போம் இது எப்படி அவங்களோட உணவு முறையா வாழ்வியல் முறையான்னு. ஆனால் என்ன தெரியுமா, இது முழுக்க முழுக்க அவங்க உடலுடைய ஆதாரம். ஸோ இதுதான் கப உடலமைப்பை கொண்டவங்க. கப உடலமைப்பை கொண்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கப உடலமைப்பை கொண்டவர்கள் புத்திசாலிகள், மிக பெரும் புத்திசாலிகள். இன்னைக்கு வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய யாரை வேணா நீங்க பாருங்க. நீங்க ஜவஹர்லால் நேரு எடுத்துங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்னதான் அவர் முதல் பிரதமர் ஆவதற்கு அவருக்கு நிறைய போட்டிகள் இருந்தாலும் கூட கடைசியில் வெற்றி பெற்றது யார்? அந்த இடத்துல நேருஜி தான். காரணம், அந்த கப உடலமைப்பை கொண்டவர்களால் மட்டும்தான் தலைமை பதவிக்கும் செல்ல முடியும், அந்த பதவியையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியும் செய்ய முடியும். அந்த அளவுக்கு மிகுந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்ல இருக்கவங்க கப உடலமைப்பை கொண்டவர்கள் தான். இன்டெலிஜென்ஸ் பித்த உடம்புக்கு ரொம்ப அதிகம், ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கப உடம்புக்கு ரொம்ப அதிகம். அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பித்த உடலமைப்பை கொண்டவர்கள் அதிபுத்திசாலிகள், சந்தேகமே இல்லை. ஆனா கப உடலமைப்பை கொண்டவர்கள்லாம் ஸ்மார்ட் பீப்புள். அவன் புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பில்கேட்ஸ் எடுத்துங்க, அவர் ரொம்ப புத்திசாலியா கிடையாது, ஆனால் கப உடலமைப்பை கொண்டிருக்கிறதுனால அவர் கீழே 1000 அல்ல லட்சம் புத்திசாலிகளை வேலை செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கப உடலமைப்பை கொண்ட அந்த மனசு எப்படி இருக்கும்னா அடாப்டபிள். அவங்க ஸ்டபனா இருப்பாங்க, இல்ல இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியோட இருப்பாங்க. ஆனா கூட இருக்கவங்க இல்லை சார், இதை நம்ம செய்யும் போது இந்த மாற்றங்கள் ஏற்படலாம், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அதிகமாகும் நீங்க சொல்லும் போது அதை கேட்கறாங்க இல்லையா, கேட்டு ஓ என்னோட இன்டெலிஜென்ஸ் தவறு, அந்த இடத்துல இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய குணம் இருக்கு இல்லையா, அது கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் வரும். அதனாலதான் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் ஆகிறாங்க. வாத உடலமைப்பை கொண்டவர்கிட்ட போய் நீங்க ஒரு ஐடியா சொல்றீங்கன்னா இதெல்லாம் வேலை செய்யாது, என் டைம் இதுக்கு வேஸ்ட் பண்ண மாட்டேன், போயிடுவாங்க. பித்த உடலமைப்பை கொண்டவர்கிட்ட ஒரு ஐடியா நீங்க சொல்றீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல நீ சொல்றது தப்பு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், அதனால இது வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா கப உடலமைப்பை கொண்டவர்கள் மட்டும் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை அதற்கு பயன்படுத்தி அதை வெற்றியுடையதாக மாற்றக்கூடிய அளவுக்கு திறன் யாருக்கு இருக்கும்னா கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு தான். எல்லாத்துக்கும் மேல 4வது விஷயம், இன்றைக்கு கப உடலமைப்பை கொண்டவர்கள் ஆழ்ந்த அறிவோடு ஆழ்ந்த ஞாபக சக்தியும் கொண்டவர்கள். நீங்க கணக்குகள்லாம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையன் ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு போயிருப்பான். நீங்க ஒரு 60 வயசுல நீங்க அவங்களை சந்திச்சீங்கன்னா கூட பித்த உடலமைப்பை கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நெகட்டிவா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. டே நீ 10 ரூபாய் வாங்கிட்டு போன, எனக்கு கொடுக்கவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனா கப உடலமைப்பை கொண்டவர்கள் அதை ரொம்ப பாசிட்டிவா அதை எடுத்து சொல்லி அவர்களுடைய மனது நோகாத வரையில அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் உள்ளவர்கள். பித்த உடம்புக்காரங்களுக்கு குடும்பத்துல இருந்து பெரியவர்கள் வெளியில வரலாம், எல்லாம் எதிரிகள் தான். ஆனா கப உடம்புக்காரங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு மோசமான எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களிடம் பேசி அதை சரி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றியுடையதாக்கக்கூடிய சக்தி கப உடலமைப்பை கொண்டவர்களுக்கு உண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய மனசு. இன்னொன்னு என்னன்னா மன்னிக்கும் மனது. பொதுவா இன்றைக்கு வாத உடம்புக்கும் பித்த உடம்புக்கும் மன்னிக்கிற குணம்ங்கிறது 1% கூட கிடையாது. வார்த்தையில் சொல்லுவாங்க நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போப்பா அப்படிம்பாங்க, ஆனா பின்னாடி வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள பழி வாங்குவதற்கான முயற்சிகளை செய்வாங்க. ஆனா கப உடலமைப்பை கொண்டவர்கள் ரொம்ப அவங்களோட மனசுல சரி தவறு நடந்து விட்டது, இனிமேல இது வேண்டாம் போ, இன்னொரு வாய்ப்பு உனக்கு தருகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாராள மன அமைப்பை கொண்டவர்கள் அனைவருமே கப உடம்புக்காரங்க தான். கோபம் வரும், ஆனா கோபம் போன பிறகு அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய மனமும் உண்டு. நம்ம எம்ஜிஆர் உதாரணமா சொல்லலாம், அவர் ரொம்ப கோபக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோபம் தண்டிப்பு முடிஞ்ச பிறகு சரி அரவணைத்து உனக்கு இன்னொரு வாய்ப்பு, வாழ்க்கையை நன்றாக நடத்துன்னு சொன்ன உதாரணங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, அவர் கப உடம்புக்காரர் தான். கப உடம்பு உள்ளவங்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும்? ஃபர்ஸ்ட் நோய் உடம்பு எடை. கப உடம்புக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? 1 கிலோ எடையை குறைக்க கூட முடியாது. நீங்க அவங்கள ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு 1 வாரம் பட்னி போட்டா கூட லேசா உடம்பு சுருங்கின மாதிரி தெரியுமே தவிர அவங்களால எடை குறைப்பு அவங்களால செய்யவே முடியாது. சர்க்கரை நோய் கப உடம்புக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நோய்கள்ல ஒன்று. அதே போல தோல் நோய் கப உடம்புக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நோய்கள்ல ஒன்று. இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஆறாத தோல் நோய்கள், உதாரணத்துக்கு ஒரு சோரியாசிஸ் நோய் இருக்கோ, லெச்சன் பிளானஸ் நோய் இருக்குன்னு நம்ம சொல்றோமோ, இதெல்லாம் கப உடம்பிலிருந்து ஏற்படுவது. அதே போல கப உடம்புக்காரர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இதுல பியூட்டி என்னன்னா, வாத உடம்புக்காரங்க அவங்களுக்கு என்ன பண்ணாலும் நீங்க கேன்சரோட பார்க்க முடியுமானா 99.9% பார்க்க முடியாது.
ஆனால் கப உடம்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற 100 பேரில் 60 பேர் கப உடம்புக்காரங்க தான் இன்னைக்கு புற்றுநோயோடு இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் கப உடம்புக்காரங்களுக்கு டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன காரணம் தெரியுமா? எல்லாரையும் மன்னிக்கிற குணம், எல்லாரையும் நம்பக்கூடிய குணம் இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் சிரமங்கள் ஏற்படும் போது, சிரமங்களை தனியாளாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது, ஜட்ஜ்மெண்ட்லாம் சில நேரங்களில் தப்பாகும் போது, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது அதுவே நாளைக்கு அவர்களுக்கு மனநோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு டிப்ரெஷன் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்குற 100 பேர்ல 70 பேர் கப உடலமைப்பை கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும். ஐயோ என் உடம்பு கப உடம்பு சார், அப்ப எனக்கு கேன்சர் வருமா அப்படின்னா கிடையாது. ஆனா பித்த உடம்புக்காரங்களுக்கும் கப உடம்புக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் என்ன தெரியுமா? ஆயுள் அதிகம். நீங்க நினைச்சா கூட அவங்க சீக்கிரம் சாக முடியாது. குறைந்தது 80 வயது இருந்து தான் அவங்க போவாங்க. வாழ்க்கை முறை நல்லா இருந்ததுன்னா 100 வயதை தாண்டி கூட அவர்கள் இருக்க முடியுங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை, நல்ல ஆயுளை கொண்டு தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய பெரிய குணாதிசயம் அப்படிங்கிறது கப உடம்புக்கு உண்டு. அதனால கப உடம்புக்காரங்களுக்கு உடனே புற்றுநோய் வந்துருமா, உடனே தோல் நோய் வந்துருமா, உடனே சர்க்கரை நோய் வந்துருமா, அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்வியல் முறை தான் இதை நிர்ணயிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண முடியுமான்னு பாரு. மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.